செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு சங்கீதா மனு தாக்கல் செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விஜய் சங்கீதா தம்பதியினருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் சங்கீதா கடந்த 1999ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது பற்றிய மேலதிக விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், கூடுதல் விவரங்கள். பிரபல நடிகரும் தாவேகா தலைவருமான நடிகர் விஜய்க்கு கடந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி 1999ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் அந்த திருமணம் என்பது நடைபெற்றது. இவர்களுக்கு ஜேசன் சஞ்சய் மற்றும் திவ்யா ஷாசா ஆகிய 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில தான் இவங்க பிரிந்து வாழ்ந்து வருவதாக தகவல்கள் எல்லாம் அண்மையில வெளியாகி இருந்தது. இதற்கிடையே தான் தற்போது சென்னை அடுத்த உள்ள செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல சங்கீதா தன் விஜயிடம் விவாகரத்து கேட்டு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த வழக்கினுடைய விசாரணையை செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றம் குடும்ப நல நீதிமன்றத்துக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் வருகிற 20ஆம் தேதி நடிகர் விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சம்மனும் அவருக்கு சென்றடைந்து விட்டதாக அவர்களுக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 2020 இவர்கள் பிரிந்து வாழ்வதாகவும் வேறொருவருடன் அவர் வாழ்வதாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே தனக்கு விவாகரத்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். விஜயின் மனைவி சங்கீதா அளித்திருக்கக்கூடிய மனுவில் விவாகரத்திற்கான காரணமாக என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரமேஷ்குமார்? அது பற்றிய தகவல்கள் இருக்கிறதா? குடும்ப நீதிமன்ற வழக்கு என்பதனால சில தகவல்கள் அவர்கள் வெளியிடவில்லை. இருந்த போதிலும் நமக்கு கிடைத்த தகவலின்படி அவர்கள் இருவரும் தன்னிடம் சேர்ந்து வாழவில்லை என்ற தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். விஜய் தன்னுடன் இல்லை என்றும் வேறொருவருடன் இருப்பதாகவும் அந்த தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். பொதுவாக இந்த வழக்குகள்ல விசாரணை என்பது ரகசிய விசாரணை போல் நடைபெறும் என்பதனால இந்த மனுக்களுடைய விவரங்கள் முழுமையான விவரங்கள் வெளியாகவில்லை. அந்த வெளியான பின்புதான் அது குறித்த தகவல்கள் தெரிய வரும். எப்பொழுது சங்கீதா தரப்பில் இருந்து விவாகரத்து மனு கோரப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன? ஏற்கனவே தாக்கல் செய்து விட்டிருக்கிறார்கள். தாக்கல் செய்து தொடர்பாக விசாரணைக்கு எடுக்கப்பட்டு அந்த விசாரணையும் 20ஆம் தேதி, அதாவது வருகிற 20ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று விஜய் சம்மன் அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கு என்பது செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் அந்த வழக்கினுடைய விசாரணையை நீதிபதி செங்கல்பட்டில் இருக்கிற குடும்ப நல நீதிமன்றத்துக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். அந்த நீதிமன்றம் தான் சம்மன் அனுப்பியிருக்கிறது. அந்த சம்மனின்படி வருகிற 20ஆம் தேதி அதாவது மார்ச் 20ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராக வேண்டும். அப்போது விஜய் தரப்பு வழக்கறிஞர் ஆஜராக கூடும். அவர்கள் தரப்பு அதே போல சங்கீதா தரப்பு வழக்கறிஞர் ஆஜராவார்கள். அப்போது அதற்கான விளக்கம் அல்லது நேரில் ஆஜராக வேண்டி என்ன விளக்கம் சொல்கிறார் என்று அப்போதுதான் தெரிய வரும். அவர் விவாகரத்து தருகிறாரா அல்லது விவாகரத்து மறுக்கிறாரா, தர முடியாது என தெரிவிக்கிறார் என்ற போறதெல்லாம் அப்போதான் தெரிய வரும். அல்லது ஒரு பதில் மனு ஒன்றை இவர்களும் தாக்கல் செய்வார்கள் விஜய் தரப்புல. அதன் பிறகு அந்த இருதரப்பு வாதத்தை கேட்ட நீதிபதி வழக்கு விசாரணை ஒத்திவைப்பார். பிறகு இருதரப்புக்கும் ஒரு ஆலோசனை கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடிய அந்த கவுன்சிலிங் எல்லாம் நடைபெறுகிறது. இதுதான் குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு நடைமுறை. இருதரப்பிலும் இந்த விவாகரத்துக்கு ஒரு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். ஒருவேளை விவாகரத்து நான் தர முடியாது என்று தெரிவிக்கலாம். அதற்கான வழக்கு விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெறலாம். சங்கீதா தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விஜய் தரப்பில் இருந்தும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா? விஜய் தரப்பில் எந்த மனுவும் தாக்கல் செய்யப்படவில்லை. ஏனென்றால் சங்கீதா இதில் பாதிக்கப்பட்ட நபராக தாக்கல் செய்திருக்கிறார். அவர்தான் விவாகரத்து கேட்டு இருக்கிறார். விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்டு அவர்தான் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த தாக்கல் என்பது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நடைபெற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் இந்த விவாகரத்து வழக்கினுடைய முழு விவரம் தற்போதுதான் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு பிறகுதான் அந்த முழுமையான விவரங்கள் கிடைத்த பிறகுதான் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த வழக்கை பொறுத்தளவு ஏற்கனவே தாக்கல் செய்துள்ள நிலையில் ஏற்கனவே சம்மனும் அவருக்கு சென்றடைந்து விட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. செங்கல்பட்டு நீதிமன்ற அந்த பகுதி வழக்கறிஞர்கள் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விட்டதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பான வழக்கு எப்பொழுது விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது? இது அடுத்த கட்ட விசாரணை என்பது 20ஆம் தேதி தான், மார்ச் 20ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது. அன்று நடிகர் விஜய் ஆஜராக வேண்டும். அதே போல சங்கீதாவும் ஆஜராக வேண்டும். இருதரப்பும் வழக்கறிஞர்கள் தனித்தனி ஆஜராவார்கள். அவர்கள் தரப்பு வாதம் என்பது முன்வைக்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.